மொரீஷியஸ் பொருளாதாரத்தில் இந்தியா மிகப்பெரிய பங்காற்றுகிறது. இந்திய பிரதமரின் வருகை நாட்டை வளப்படுத்துவதாக மொரீஷியஸ் பிரதமர் புகழாரம். பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் தொடர்பாக தமிழக அரசின் கடிதத்தை வெளியிட்ட மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழக அரசின் கடிதத்தை சுட்டிக்காட்டி நாடாளுமன்றத்தை தவறாக வழிநடத்தவில்லை என விளக்கம். தமிழக அரசின் கடிதத்தில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்பதாக கூறவில்லை. குழு அமைத்து அதன் பரிந்துரைப்படி முடிவு செய்யப்படும் என கூறியதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். இரண்டாயிரத்தி 18 65.87 லட்சமாக இருந்த தமிழ் வழி சேர்க்கை 2024 46.83 லட்சமாக சரிவு. UDISC தரவுகள் சுட்டிக்காட்டி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குற்றச்சாட்டு. மத்திய அரசு தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிரான அரசு அல்ல. தமிழ் மொழி கல்வி சரிவை சந்தித்து வருவதாகவும் தர்மேந்திர பிரதான் குற்றச்சாட்டு. திமுக அரசியல் ஆதாயத்திற்காக தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதாக தர்மேந்திர பிரதான் குற்றச்சாட்டு. அரசியல் ஆதாயங்களை விட குழந்தைகளின் நலனே முக்கியம் என மத்திய அமைச்சர் கருத்து. தவறான தகவல்களை பரப்புவதால் உண்மைகளை மாற்ற முடியாது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதில். நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழக அரசின் கடிதத்தை காண்பித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள் தமிழக அரசு அனுப்பிய கடிதத்தின் முக்கிய வரியை வாசித்து தெளிவுபடுத்திய கனிமொழி. TNPSC மூலம் காலி பணியிடங்களை நிரப்பாத திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். காலி பணியிடங்களை நிரப்பாமல் ஓய்வு பெற்றவர்களை ஒப்பந்த பணியாளர்களாக நியமிக்க அதிமுக எதிர்ப்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் இரவில் வெளுத்து வாங்கிய கனமழை. கரூர், தருமபுரி, புதுக்கோட்டை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. தூத்துக்குடி, கடலூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்த நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. குமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் வரும் 17ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். தவேக தலைவர் விஜய்க்கு வரும் 14ஆம் தேதி முதல் ஒய் பிரிவு பாதுகாப்பு. உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் தகவல். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று பட்ஜெட் தாக்கல். 2025-26ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே பள்ளி மாணவன் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம். மாவட்ட ஆட்சியர் மற்றும் SP விரிவான அறிக்கை அளிக்க தமிழ்நாடு SC/ST ஆணையம் உத்தரவு. கோடை விடுமுறைக்காக தாம்பரம், திருச்சி இடையே ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கம். வாரத்தில் 3 நாட்கள் இயக்கப்படும் ரயில்களுக்கான முன்பதிவு இன்று தொடக்கம்.
நாமக்கல்லில் நடைபெற்ற மக்களின் முதல்வர் திட்ட முகாமை கேளிக்கையாக்கிய திமுக எம்பி. திமுக அரசின் திட்டங்கள் குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மக்களுக்கு சுண்டல் தேங்காய் என வினோத பரிசளித்த அமைச்சர் மதிவேந்தன். கிருஷ்ணகிரி மாவட்டம் புளியம்பட்டி கிராமத்தில் முன் செயற்பொறியாளர் ஈகோ பிரச்சனையால் தடை செய்யப்பட்ட மின்சாரம். மின் தடையால் பொதுமக்கள் மற்றும் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் அவதி. திருப்பூர் அருகே சிட்டாவில் பெயர் சேர்க்க 7000 ரூபாய் லஞ்சம் கேட்ட விஏஓ மற்றும் உதவியாளர் கைது. லஞ்ச பணத்தை பெறும்போது கையும் களவுமாக பிடித்த லஞ்ச ஒழிப்பு போலீசார். மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சியையொட்டி தஞ்சை மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை. விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் வரும் 29ஆம் தேதி சனிக்கிழமை அலுவல் தினமாக அறிவிப்பு. தஞ்சை மாவட்டம் பட்டீஸ்வரத்தில் ராஜராஜ சோழனின் மனைவி கோவிலில் பாதாள அறை கண்டுபிடிப்பு. படையெடுப்பின் போது விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாக்கும் இடமாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் தகவல். தொகுதி மறுவரையை தமிழ்நாட்டை போல் ஒடிசாவையும் பாதிக்கும் என எடுத்துரைத்தோம். ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்குடனான சந்திப்புக்கு பின் அமைச்சர் டிஆர்பி ராஜா பேட்டி. மியான்மரில் ஆன்லைன் மோசடி மையங்களிலிருந்து மீட்கப்பட்ட இந்தியர்கள் தாயகம் திரும்பினர். 283 இந்தியர்கள் மியான்மரில் இருந்து இந்திய ராணுவ விமானம் மூலம் அழைத்து வரப்பட்டனர். தேர்தல் நடைமுறையை வலுப்படுத்துவது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம். நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு. மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. 3 வீரர்கள் உயிரிழப்பு, 12 வீரர்கள் படுகாயம். குஜராத்தில் ரசாயனம் ஏற்றி சென்ற லாரி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. ரசாயனம் வெளியேறி நெடுஞ்சாலையில் புகை பரவியதால் வாகன ஓட்டிகள் அவதி. உலகின் மிகவும் காற்று மாசடைந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா 5வது இடம். உலகின் மிகவும் மாசடைந்த தலைநகரங்களில் டெல்லி மீண்டும் முதலிடம். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் 12 கோடி செலவு செய்ததாக தெரிவித்த என்சிபி எம்எல்ஏ பிரகாஷ் சோலாங்கே வீடியோ வைரலான நிலையில் தவறாக பேசிவிட்டதாக பிரகாஷ் சோலாங்கே விளக்கம். பாகிஸ்தானில் 300க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் ரயிலை கடத்திய பலுசிஸ்தான் பிரிவினைவாதிகள் அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுவிக்க 48 மணி நேரம் கெடு விதித்துள்ளதார் பிரிவினைவாதிகள். மும்பை அணிக்கு எதிரான WPL போட்டியில் பெங்களூரு அணி ஆறுதல் வெற்றி. பெங்களூரு அணியிடம் தோற்றதால் நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் மும்பை அணியின் கனவு தகர்ந்தது.
ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் முதல் சுற்றில் லக்ஸன்யா சென், மாலவிகா வெற்றி. இந்திய வீரர் ஹெச்.எஸ். பினராய் முதல் சுற்றிலேயே பிரான்ஸ் வீரரிடம் அதிர்ச்சி தோல்வி. இந்திய வெல்ஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஸ்வியாடெக் காலிறுதிக்கு தகுதி. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சிட்பாஸை வீழ்த்தி ரூனே காலிறுதிக்கு முன்னேற்றம். விஜய் ஆண்டனி தனது 25வது படமான சக்தி திருமகன் படத்தின் டீசர் இன்று மாலை வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.